Hello, hi friends, welcome back to our channel friends. Okay friends, போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா இலவம் பஞ்சு போய் காட்டில் எடுத்ததை பார்த்தோம்ல. இந்த வீடியோவில் வந்து அந்த பஞ்சை வச்சு நம்ம என்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா, குட்டியால் வேலை என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறா. அவளை விட்டுட்டு நானும் யூனியும் அந்த காட்டுக்கு போய் பஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்ல. ஸோ அவன் எங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறா. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ தான், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அட ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னை விட்டுட்டு இந்த யூனியக்காவும் சாராக்காவும் இலவம் பஞ்சு எடுக்க போயிருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. செம்ம டென்ஷன் ஆகுது. இவங்க மட்டும் ஜாலியாக காடை சுத்த போயிட்டாங்க. குட்டியாலு, காடெல்லாம் செம்ம பயமா இருந்துச்சு. நீ பார்த்தானா நீயே பயந்துருவ. ஓகேவா, எங்களுக்கே பயமா இருந்துச்சு. எப்படியாவது பாம்பு கிட்டேருந்து தப்பிச்சுட்டு வந்துடலாம், அப்படியாவது பஞ்சை எடுத்துட்டு வந்துடலான்ட்டு. ஐயோ, லேப்டாப் கீழே வந்துச்சு. எப்படியாவது உயிரை பிடிச்சிக்கிட்டு நானும் சாராவும் வந்ததே பெரிய விஷயம். அட ஆமாம் குட்டியால், அங்கே ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையில் வந்து பாம்பு புத்தா இருக்குன்னு நான் சொன்னேன். யூனி வந்து அந்த ஓட்டையில் கையை விட்டு பார்க்குறா. எனக்கெல்லாம் செம்ம பயமாக இருந்துச்சு. நல்லவேளை அது வெறும் மண் புத்து தான். அப்புறம் எப்படியாவது கஷ்டப்பட்டுட்டு 2 இலவம் பஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மீதி 2 வந்து சோஃபியாட்ட கொடுத்துருக்கேன். அவள் ஏதாவது செய்யலான்னு வா. இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சூப்பராக இலவம் பஞ்சு அப்படியே பாட்டாக இருக்குது. இயற்கையிலே அது அப்படி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்குல்ல. இருங்க, இதுவும் நல்லா ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ பிடிக்கல, செம்ம டைட்டாக இருக்குது. வாவ், இதுதான் இலவம் பஞ்சா? நான் பார்த்ததே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன பாக்ஸா தெரியுது. செம்ம சாஃப்டா இருக்க மாட்டாக்க. இந்த பஞ்செல்லாம் நான் இப்போதான்ப்பா கேள்விப்படுறேன். வாவ் சூப்பர். சாரா ப்ளீஸ் சாரா, இன்னொரு வாட்டி அந்த பஞ்சை காட்டு சாரா, நான் பார்க்கணும் போல இருக்கு. வாவ், செம்ம ஒயிட்டா இருக்கு சாரா. செம்ம சாஃப்டா இருக்கு, தொட்டு பார்த்தாலும் வேற லெவல். ஓகே யூனி, இந்த பஞ்சை வச்சு நம்ம 2 பேரும் வந்து தலகாணி செய்யலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம்ல. ஓகேவா, நம்ம தலகாணி செய்யலாமா? வேற என்ன செய்யலாம்? ஏதாவது ஐடியா இருந்தால் யூடியூப்பில் பாரு. சாரா, அதோ பாரு சாரா, இந்த ஒரு கேச்சர் வச்சிருக்கேன். இதோ பாரு, இந்த கேச்சரை வச்சு அழகா இது எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். இதோ பாரு, அதுல அந்த கொட்டை இருக்கு பாரு, அந்த கொட்டையை எடுத்து போட்டுட்டு வெறும் பஞ்சை மட்டும்தான் எடுத்து நம்ம தலகாணி செய்யணும். ஓகே, இங்க அந்த கிரீன் கலர் பக்கெட் இருக்கு. நம்ம எல்லா பஞ்சையும் வந்து இதுல போட்டுடலாம். அழகா எடுத்தீங்கன்னா இந்த கேச்சர்ல ஒண்ணா வரும். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கொட்டையா இருக்கு, எவ்வளோ நிறைய கொட்டை வருது பாருங்க. அழகா கேச்சர்ல எடுக்க அழகா சூப்பரா பஞ்சு வருது. செம்ம ஒயிட்டா பியூரா இருக்கு. அண்ட் தென் பியூர் சாஃப்டா இருக்குல்ல, செம்ம சூப்பர். ஓகே, எல்லா பஞ்சையும் எடுத்து இந்த பக்கெட்ல போட்டாச்சு. பக்கெட் ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் கிளாத் தான். இந்த கிளாத்ல வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த இலவம் பஞ்சை மட்டும் போடலாம். ஏன்னா இதில் தலகாணி செஞ்சு தூங்கினா செம்ம தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பஞ்சை மட்டும் வைக்கலாம். யூனி, ஓகே யூனி, 2 சைடும் அழகாக பஞ்சு வச்சுருக்கிற. இதை வந்து நான் அப்படியே வந்து டேப் போட்டு அப்படியே இதை ஒட்டிடுறேன். ஓகேவா, அண்ட் தென் வந்து இது செம்ம சாஃப்டாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாவது டிசைன் வைக்கலாம். ஸோ வந்து என்கிட்ட ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, அந்த ஃப்ளவர் அப்படியே வச்சு ஒட்டிடலாம். இல்லைன்னா வந்து ஊசியை வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அழகாக இருக்கும் தலகாணி. நம்ம அழகாக மடியில் வச்சுக்கலாம், லேப்டாப் யூஸ் பண்ணும்போதும் வச்சுக்கலாம். யூனி, செம்ம அழகாக இருக்குல்ல அந்த ரோஸ் வச்ச உடனே. என் மடியில் வச்சு பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. குட்டியால் வந்து கத்துவா எனக்குன்னு சொல்லிட்டு. சரி, அவளுக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க, ஸ்மைலி இமேஜ் போட்ட ஒரு இது இருக்குது. பட் இது ஒரு பவுச்சு தான். நம்ம வந்து இதில் என்ன பண்ணுவோம், இதுலேயும் வந்து இலவம் பஞ்சு வச்சு நம்ம குட்டியாளுக்கு கொடுத்துடலாம். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அவள் ஒரு கத்துவா, நீங்கள் மட்டும் அழகாக வச்சுட்டீங்கம்பா. வாவ் சாரா, அழகா சூப்பர்
சூப்பரா எனக்கு பிடிச்ச மாதிரி தச்சிருக்க சாரா. நான் அழகா இப்படி படுத்துக்கலாம் மாட்டேக்க. என்ன இந்த இமேஜ் ஈன்னு இழிச்சிட்டு இருக்குது. பட் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எல்லோலே இருக்குது. சரி ஓகே, இதுல நான் கொஞ்சம் படுத்து பார்க்கலாமா? செம்ம சாஃப்ட்னஸ் வருதான்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா தான் நான் படுத்துப்பேன், இல்லைன்னா உங்கள் ரோஸ் வச்ச பில்லோவை தான் நான் எடுத்துப்பேன். சரியா? ஆஹா, எனக்கு தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று 2 வேணும். இருங்க, நான் இப்போ இதில் அப்படியே இப்படி வச்சு அப்படி சாஞ்சு படுத்து பார்க்குறேன். எனக்கு வாட்டம் வருதான்னு நான் படுத்து பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சாஞ்சு படுத்து பார்க்குறேன். எனக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறீங்களா? ஓகே, இதான் வாட்டமாக இருக்க. படுத்து பார்க்கலாமா? குட்டியால அதான் செம்ம ஜாலியாக கேட்டக. நல்லா சாஞ்சி படுத்துட்டு இருக்க. சாரா எம்டி ஆயிடுச்சு சாரா. இது இருக்கு, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதில் வேற ஏதாவது பண்ணலாமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் லேப்டாப்பில் ஒன்று பார்த்தேன், அதை நம்ம பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா சாரா? ஓகேவா? இது புதுசு தான், பட் இதை வந்து நம்ம அனிமலை வச்சு பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரியுதா? யோசிக்கிறியா சாரா? அது என்ன தெரியுமா? ஆடு இருக்குல்ல, ஆட்டுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து உள்ளே எடுக்கிறாங்க. அந்த ஆட்டுக்கே நம்ம உள்ளே வச்சா எப்படி இருக்கும்? யூனி, என்னையா சொல்கிற? ஆட்டு மேலே வந்து நம்ம வந்து இந்த இலவம் பஞ்சு வச்சு ஒட்டலான்னா சூப்பராக செம்பரி ஆடு மாதிரி இருக்குமா? நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது, அதுக்கு அந்த ஆடு ஒத்துக்கணுமே. சரி ஓகே யூனி, நீ சொல்லிட்ட, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாலி 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 யூனி அக்கா, செம்ம சூப்பர்க்கா, செம்ம ஐடியாக்கா. நம்ம வந்து செம்பரி ஆட்டில் நம்ம வந்து இலவம் பஞ்சை வச்சு தைச்சா எப்படி இருக்கும்? நான் போய் ஆட்டை கூட்டிட்டு வரேன் நைஸ் பண்ணி. ஆடு, செம்பரி ஆடுங்க. இங்க பாருங்க, 2 ஆடு இருக்கு. இது 2 எங்க பாட்டி வீட்டு ஆடு. இங்க பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்குது. ஆடு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 2 ஆட்டை பார்த்தீங்களா? ஜாலியாக புல் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கு போன வாரம் தான் எங்கள் ஆய முடியெல்லாம் வெட்டி அதை எங்கேயோ கொடுத்துட்டாங்க. இப்போ யூனியக்கா வந்து அதுக்கு நம்ம வந்து அந்த பஞ்சை வச்சிடலான்னு சொல்கிறா. சரி ஓகே, ஆட்டை எப்படியாவது நைஸ் பண்ணி நம்ம கூப்பிட்டுட்டு போகலாமா? ஓகே, என் கூட வாங்க. ஆட்டை எப்படி கூப்பிடணும்? மெஹன் தானே? சரி ஓகே, வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆடே, இங்க வா, இங்க வா. மாவா, உன்னை சின்ன பிள்ளையிலலாம் ஒன்று நான் தானே உன் பாலெல்லாம் குடிச்சு தானே நான் வளர்ந்தேன். வா வா. நான் வந்து பாட்டை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா வரும்? ஹைடி இருக்குல்ல, கார்ட்டூனில் ஹைடி ஓடும்ல, அந்த பாப்பா வந்து குட்டி ஆடு தானே வச்சுருக்கோம். அதை பார்த்து தான் நான் இந்த வெள்ளாடு வாங்கினேன். இந்த வெள்ளாடு எங்கள் ஆயாக்கிட்ட அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா நான் ஹைடி பாப்பா, இது அந்த ஆடு. சரி ஓகே, இந்த ஆட்டை தூக்கிட்டு போகலாமா நம்ம? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், அந்த ஆட்டை கூட்டவுடனே இந்த ஆடு வருது. சரி சரி சரி, இது இந்த ஆட்டை நம்ம வைக்க முடியாதுல்ல, ஒரு ஆடை வச்சே போடலாம். பட் எவ்வளோ பாசமா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆடுங்கெல்லாம் நம்ம பாசம் வச்சா அதுவும் ரொம்ப பாசம் வைக்கும். அது நான் எப்போ தெரியுமா பார்த்தேன்? இந்த பக்ரீத்துக்கு நிறைய பேர் ஆட்டெல்லாம் வெட்டினாங்கல்ல. சில பேர் குழந்தைங்க அவங்க ஆட்டை கொடுக்க மனசே வரல. அந்த ஆட்டுக்கும் அவங்க மேலே மனசு இல்லாமல் பாசமாக இருந்துச்சுல்ல. ஸோ நானே இந்த ஆட்டெல்லாம் வெட்டவே மாட்டேன். இது என்னோட ஃபேவரட் ஆடு. ஸோ இதுக்கு நான் அழகுபடுத்துவேன், மேக்கப்லாம் போடுவேன். ஓகேவா? இன்னைக்கு இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சாரா, யூனியக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டை நைஸாக கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் யூனியக்கா. அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நம்ம அதை வச்சுட்டு விளையாண்டுட்டு அங்கேயே விட்டுடலாம். சரிங்களா? அந்த ஆட்டை நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ரொம்ப பசிக்கும்ல. இருங்க, நான் ஒரு புல் வச்சுருக்கேன், அந்த புல்லை எடுத்துகிட்டு வரேன். அந்த புல் சாப்பிட்டுக்கிட்டே அது வந்து இருக்கும். நீங்கள் அது மேலே அப்புறம் மெதுவாக வந்து ஒட்டிடுங்க. சரிங்களா? அப்பா யூனி, செம்ம டைட்டாக இருக்குது யூனி. ஓப்பன் பண்ண முடியல. அப்பாடா, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேச்சர் எடுத்து பீஸாக வைக்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன், பீஸாக வைக்க. ஓகே, இந்த ஆட்டுக்கு அவள் புல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கா, அந்த புல்லை கொடுத்துடலாம். ஆடு சாப்பிடு 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 சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பாட்டாக எடுத்துருக்கோம்ல,
ஓகே, இந்த ஆட்டை எடுத்துட்டு இது மேலே நம்ம க்ளூவை வச்சு அப்படியே வந்து ஸ்பாஞ்சை ஒட்டுவோம். சாரி, எலவம் பஞ்சை ஒட்டுவோம். வா, அழகாக ஒட்டிக்கிச்சு யூனி. யூனி, நீ சொன்ன மாதிரி யூடியூப்பில் பண்ண மாதிரி அழகாக கரெக்டாக ஒன்று அழகாக வருது. ஓகே, ஒவ்வொரு டாட்டுக்கு ஒவ்வொரு இது வச்சின்னா அப்படியே செம்ம சூப்பராக வரும். ஐயோ, இந்த கம் வேறு ஒட்டிக்கிச்சு. ஸ்குரு சாரா, நான் வச்சு பார்க்குறேன் இது. ஆமாம் சாரா, நீ சொன்ன மாதிரி அந்த க்ளூ வச்சு ஒட்டின போது ஒட்டிக்கிச்சு. செம்ம சூப்பராக இருக்குது சாரா. அழகாக ஒவ்வொரு பாட்டாக எடுத்து அப்படியே ஒட்டினா அழகாக ஒட்டிக்கிச்சு. செம்மையாக இருக்குப்பா. இதில் ஒரு பாட்டு இருக்குமே, மேரி ஹேட் எ லிட்டில் லேம்ப் மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் ஒரு வழியாக வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து ஒன்று ஒன்றா வைக்க டைம் இல்லை. அப்படியே எடுத்து எல்லா பக்கமும் கம்மு வச்சு அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த கொட்டை வேறு வந்து ஒட்டிக்குது. பரவாயில்லையா, ஓரளவுக்கு வந்து நல்லா அழகாக தான் வந்திருக்கு. சாரா பாரா, சூப்பராக வந்திருக்கு. ஒரிஜினலாக ஆடு அழகாக இருக்குது சாரா. பின்னாடி 2 சைடு இருக்குது, அந்த சைடுனே அப்படியே ஒட்டிடு சாரா. வா, சூப்பர் சாரா. அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடு. கீழே இன்னும் ஒரு சைடில் அந்த கம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் எடுத்து வை பார்ப்போம். வா, சூப்பர் அழகாக வச்சுட்டேன் சார். சூப்பர் சாரா. 2 ஆட்டு 2 சைடும் வச்சுட்டேன். வேறு லெவலில் இருக்குது சாரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு வருது. பாட்டா பாபா பிளாஷி ஹாவி எனிவல் எஸ் சார் எஸ் த 3 பேக் ஃபுல். அதே மாதிரி இப்போ என் ஆட்டு ஃபுல்லாக உள்ளு வச்சுருக்குதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆட்டுக்கு க்ரியேஷன் பண்ணது சும்மா பண்ணி பார்த்தோம். எலவம் பஞ்சு நிறையா இருந்துச்சு, அதில் தான் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குல்ல. பாபா பிளாக் ஷிப் வர பாட்டில் இருக்கிற ஷிப் மாதிரி இருக்குல்ல என் ஷிப்பு. இருங்க பாருங்களேன், எவ்வளோ உள் 2 சைடும் வச்சுருக்கு. குட்டியால் கரெக்டாக தான் பாட்டு பாடியிருக்கா. செம்ம சூப்பராக இருக்குல்ல ஆடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சாஃப்டாக இருக்குது ஆட்டுக்குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நியூ சேனல், ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்கள் பழைய வீடியோ பார்க்கலனாலும் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஆட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி கிட்டக்க காட்டுறேன். ஓகேவா? சாரா தான் இது எல்லாமே ரெடி பண்ணா. ஸோ அவள் ரெடி பண்ண தலகாணி செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யூனி சொல்கிற மாதிரி எங்கள் ஆட்டையும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களையும் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியால் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக படுத்துட்ருக்கா இப்போவே.